வணக்கம். நான் சுஜித்ரா சவுண்ட்ஸ் குட் சுஜிஸ் சேனலில் இருந்து. இப்ப நம்ம இந்த நெறைய பேர் வந்து இந்த ஃபாரின்க்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் போறாங்க இல்லையா? போய் நெறைய வருஷம் இருப்பாங்க. 15 வருஷம், 20 வருஷம் அந்த மாரிலாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க திரும்பவும் நம்ம அந்த சொந்த ஊருக்கே வந்துருவாங்களா? அப்படின்ற மாதிரி ஒரு டைனமோல இருப்பாங்க. சொந்த ஊருக்கே போயிடலாமா? இல்ல இங்கேயே கடைசி வரைக்கும் இருக்கலாமா? அப்படின்ற மாரி கன்ஃப்யூஷன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களோட ஜாதகத்துல ஜாதகத்த பாருங்க. அந்த ஜாதகத்துல 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலேயே ரொம்ப வலுவுடனும் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப 8ஆம் அதிபதி அவங்களுக்கு வந்து தனுசு வீடா இருந்து, தனுசு ராசியில குரு பலமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவரு கண்டிப்பா எப்படி இருந்தாலும் எத்தன வருஷம் என்ன இருந்தாலும் சரி, அவரு கடைசியில வந்து சொந்த ஊருக்கு சொந்த நாட்டுக்கு, சொந்த ஊருக்கு திரும்ப கண்டிப்பா வந்து சேருவார் அப்படின்றது தான் வந்து விதி. அதனால 8ஆம் அதிபதி 8ல் வலுவாக இருந்தால், அவர் எந்த எந்த நாட்டுக்கு போயிருந்தாலும், கடைசி காலத்திலயாவது வந்து கண்டிப்பா தன்னோட சொந்த நாட்டுக்கு திரும்புவார் அப்படின்றத நம்ம சொல்லலாம். மேலும் இந்த மாதிரி நெறைய டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து நடுநடுல என்னோட ஷார்ட்ஸ்ல போடுறேன். நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு என்னோட வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.